நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சேவலுக்கு உண்டானதுங்க. தனியா செட். ஆமாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடுங்க, இதுலயும் மாடுங்க. தனியா வந்து ஆட்டுக்கு தனியா இருக்குங்க. குதிரைகளுக்கு வந்து தனியா வந்து ரேக் தனியா இருக்கு. எல்லாமே வந்து ஒரே இடத்துல வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் 50 வருஷம் நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து கரெக்டா பண்ணியிருந்தோம்னா அது ரிசல்ட் கிடைக்குங்க. எப்படி சார் வெளியே நீங்க கட்டி வச்சிருவீங்க? இல்லைங்க சார், இப்ப மட்டும்தான் இருக்கும். ஒரு மாடு பண்ணையில இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்காது. அதான் வந்து நார்மலா வீட்டுல எப்படி எல்லா மாடும் வெளியில போயிட்டு சுத்தி வர மாதிரி தான் இருக்கு. தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்குண்டான உணவு எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சுன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. அது சிந்திங்க, ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க. இது HFங்க, ஜெர்சிங்க எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளையில சேவலை இருக்கு பாத்தீங்களா, சிவாஜி HFங்க. வந்து நம்மளதே 3 தோட்டம் இருக்குங்க. 3 டிராக்டர் ஆச்சுன்னா உடனே வந்து தோட்டத்துக்குள்ளேயே வச்சுப்போம். எங்களோட யூஸுக்கே சரியா இருக்கும். பால் அதிகப்படுத்துறதுக்கு என்ன தீவனம் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? 4-5 தீவனம் கலந்து போட்டுறதுனால உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து நிறைய இருக்கும். எது சார் பெஸ்ட்? மாத்தி யூஸ் பண்ணணும் சார். சரிங்க சார். எதுவுமே ஒரே இடத்துல எதுவுமே வைக்க கூடாது. என்னோட இதே அதுதான். ஒரு மாடு வந்து இப்படித்தான் இருக்கணும் அதுக்கே தெரியக்கூடாதுங்க. நம்ம மாத்தி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து தன்னை மாத்திக்கணும். அப்பதான் வந்து மாடு நம்ம கிட்ட கரெக்டா நிக்கும். தீவனங்கள்லாம் இதுல நீங்க செட் மாதிரி வச்சிருக்கீங்க. இதுலயே தீவனங்கள் எல்லாமே இருக்குங்க சார். வைக்கப்புலும் இருக்குங்க, மக்காச்சோள தொட்டி இங்க இருக்குங்க. இது ஆடுகளுக்கு தனியாக இப்போ பண்ணிருக்கோம். ஆடுகளுக்கு தனியாக குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் போகும். பால் உற்பத்தி திறன் வந்து இந்த ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். தாய் ஆடுகள்லாம் இதுதான் இல்லைங்களா? ஆமா சார், தாய் ஆடுகள் தனியா இருக்குங்க. குட்டி ஆச்சுன்னா தனியாக பிரிச்சு வைக்கிறதுக்கு இப்போ ரேக் செட் பண்ணிட்டு இருக்காங்க. கொடி ஆடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார்? அது என்ன? தூத்துக்குடி சைடு அந்த சைடுலாம் வந்து ஹைட் ஜாஸ்தியா வளரும். தனி செப்பரேட்டா ரேக் பண்றது. தனியா ரேக் போட்டுருக்கீங்க? தனித்தனியாங்க. ஏன்னா உங்களுக்கு வெயில் மழையில நனையாத அளவுக்கு பாத்துக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரேக் போட்டாதான் வந்து செட் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா உடனே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான வேலை பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும். சார் என்ன படிச்சிருக்கீங்க? சார் எம்காம் சார். எம்காம் சார். ஆமா. நீங்க உங்க சன்னு டாக்டருக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் சார் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. அவங்களும் பழகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. மழைங்கிறனால உங்களுக்கு வந்து பாதி சேவல் வந்து எடுத்து உள்ள வெளியில கட்டலைங்க. எல்லாமே லைனா எல்லாமே ரேக் போட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? பாதி வேலை ஒண்ணு பெண்டிங் இருக்குங்க. சீட் எல்லாம் இடையில மறைக்க வேண்டியது வேலை இருக்கு. 10 பிரைஸ் வாங்கியிருக்கேன் சார். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் தான். எவ்வளவு வயசாச்சுங்க சார் இது? சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆகுதுங்க. டெல்லி ஜெய்ப்பூர்ல வாங்கினது. இது நம்ம குதிரைகளுக்கு உண்டான வண்டிங்க, ரேக்லா வண்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே எடுப்பீங்களா? அதுக்குள்ள அறியுங்களா ப்ரோ? சரி சரி. வேற என்ன கொடுப்பீங்க ப்ரோ? அவ்வளோதான். அது போகிறதுக்குள்ள அறியிடும் இல்லைங்களா? பன்னிமடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு சார் பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு, கோழி மற்றும் குதிரை பண்ணை இந்த 4மே ஒரே இடத்துல வந்து நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, இந்த ஃபார்ம் ரன் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆச்சு, இந்த ஃபார்ம் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க சார். உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்கங்க. பேர் வந்து ராஜசேகருங்க. அப்பாவோட பேர் வந்து கோபாலுங்க. மாடு ஆடு எல்லாமே வந்து பரம்பரையா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது தலைமுறையே வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாங்க. 3வது தலைமுறையா நாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஆமாங்க சார். நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான பிரீட்ஸ் வந்து மாடுகள் வச்சிருக்கீங்க? மாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் HF தான் ஜாஸ்தி இருக்குங்க. சரிங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி HFன்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு அறிமுகமாயிருக்கு. சிவாஜி HF வந்து இப்போ ஒரு 3-4 மாடு என்னமோ இருக்கு தற்சமயம். மீதி எல்லாமே ஜெர்சி HF தான் யூஸ் பண்ணிட்டு இல்லாம நாட்டு மாடுங்க. அது எவ்வளவு வச்சிருக்கீங்க சார்? காங்கேய நாட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா 4 மாடு இருக்கு. 4 மாடு. எவ்வளவு லிட்டர் பால் வந்து நம்ம மாடுல இருந்து கிடைக்குங்க சார்? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருங்க. சாயந்தரம் ஒரு 100 லிட்டர்ல இருந்து 150 லிட்டர். ஓகே. மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 350 லிட்டர் வரைக்கும். 300ல இருந்து 350 லிட்டர். எங்க வந்து நீங்க பால் சப்ளை பண்ணிட்டு? சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்காரங்க மொத்தமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுவோ வந்து இங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து வேணுங்கிறவங்க வந்து தனியா வந்து கொடுத்துப்போம். ஓகே. எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க 30 மாடுகள் அப்படிங்கும் போது? நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு? மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட்டா தனித்தனியா கொட்டகை இருக்குங்க. சரிங்க சார். இப்ப மாடுனா மாட்டுக்கு தனியாங்க, ஆடுகள்னா ஆடுகளுக்கு தனியா, குதிரைனா குதிரைகளுக்கு தனியா, எல்லாமே தனித்தனியாங்க. இப்ப சேவலுங்க எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்காதுங்க. அப்பதான் வந்து வேலை வந்து சீக்கிரமா முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வேலைகள் வந்து ஜாஸ்தியா ஆகும். அதனால ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா இருக்கிறனால ஆளுங்க வந்து 4 பேர் இருக்கிறனால வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். சார் நம்மளோட ஃபார்ம் அப்படியே நீங்க ஒரு விசிட் காட்ட முடியுங்களா? ஆமாங்க. இது வந்து குதிரைங்க.
சார் சொல்லுங்க சார். இது ஒரு 10 பிரைஸ் வாங்கியிருக்கேன் சார். 8 ஃபர்ஸ்ட்டுங்க. சரிங்களா, 2 செகண்டுங்க. சரிங்களா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் மட்டும்தான் தோத்துருக்கு. மீதி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் தான். ஒரு 2 ரேஸ் செகண்டுங்க. சரிங்களா, போய் தொட முடியுங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எவ்வளவு வயசாச்சுங்க சார் இது? சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆகுதுங்க சார். 4.5 வருடங்கள். ஆமா. அது சார் டெல்லி ஜெய்ப்பூர்ல வாங்கினது. அங்க வாங்கினது. ஓகே. ட்ரைனிங் எங்க கூட்டு போவீங்க சார்? ட்ரைனிங் இங்கேயே தான் சார். ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடா ரோடுங்க, அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோடுங்க. இது எல்லாமே சேவலுங்க. நல்ல சேவல் இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துல மலைங்கிறனால உங்களுக்கு வந்து பாதி சேவல் வந்து எடுத்து உள்ள வெளியில கட்டலைங்க. எல்லாமே ரேக்ல உள்ள இருக்கு. இது எல்லாமே தனித்தனி செப்பரேட்டா ரேக் இருக்குங்க. எல்லாமே லைனா எல்லாமே ரேக் போட்டு வச்சிருக்கீங்க இல்லீங்களா? இது பாதி வேலை ஒண்ணு பெண்டிங் இருக்குங்க. சீட் எல்லாம் இடையில மறைக்க வேண்டியது வேலை இருக்கு. எல்லாமே வந்து செப்பரேட்டா தனித்தனியா இருக்குங்க. தனித்தனியா இருக்குங்க எல்லா சேவலுங்க. எல்லாமே சேவலுக்கு தான் இருக்கும். இதுக்கு தனியா நீங்க செப்பரேட்டா கூண்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டீங்க இல்லைங்களா? இது எவ்வளவு அடி சார் பரப்பளவு? சார் இது வந்து பாத்தீங்கன்னா 27க்கு 32ங்க சார் சைஸ். 27க்கு 32. ஆமா ஆமாங்க. ஆடுகளும் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். இது வந்து கிடாய்ங்க, கொடியாடு கிடாய்ங்க. என்ன கிடாய் சார்? கொடியாடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார்? அது என்ன? தூத்துக்குடி சைடு அந்த சைடு எல்லாம் வந்து ஹைட் ஜாஸ்தியா வளரும் சார். கன்னியாகுமரி சைடு, தூத்துக்குடி சைடு இது கொடியாடுங்க. இது எல்லாமே தனித்தனி செப்பரேட்டா ரேக் பண்றது. தனியா ரேக் போட்டுருக்கீங்க? தனித்தனியாங்க. ஏன்னா உங்களுக்கு வெயில் மழை எதா இருந்தாலும் வந்து உங்களுக்கு மழையில நனையாத அளவுக்கு பாத்துக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரேக் போட்டாதான் வந்து செட் ஆகும். நல்லா இருக்கும். செப்பரேட்டா விட்டோம்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மழையில நனைச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா உடனே வந்து உடம்பு சரியில்லாத அளவுக்கு போயிரும். அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான வேலை பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும் சேவலுக்கு எல்லாமே. சார் என்ன படிச்சிருக்கீங்க? சார் எம்காம் சார். எம்காம் சார். ஆமா. ஆனா இந்த ஃபீல்ட்ல வந்து ஆர்வம் வந்து அப்பா பார்த்து தான் வந்திருக்கீங்களா சார்? நீங்க உங்க சன்னு டாக்டருக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் சார் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. அவங்களும் பழகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இதெல்லாமே மாடு சார். இதெல்லாமே மாடு. ஓகே. மாடுகள் இது எப்படி சார் வெளியே நீங்க கட்டி வச்சிருவீங்க? இல்லைங்க சார், இப்ப மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு காரையிலேயே கட்டி வச்சிருந்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கால் வந்து உங்களுக்கு கிரிப் கரெக்டா கிடைக்காதுங்க. ஒரு மாடு பண்ணையில இருக்கிற மாதிரி நம்மளுது இருக்காது. அதான் வந்து நார்மலா வீட்டுல எப்படி எல்லா மாடும் வெளியில போயிட்டு சுத்தி வர மாதிரி தான் இருக்கு. ஆனா ஃபார்ம் மாதிரி தான் நம்மளுது இருக்குங்க. மேக்சிமம் வந்து மண்ணில் பகலையெல்லாம் மண்ணில் கட்டிட்டு நைட்டு மட்டும் செட்டுக்குள்ள போட்டுருவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஏதாவது விழுகாம இருக்கும். மாடு ஹெல்த்தி ஜாஸ்தியா இருக்கும். ஒரே இடத்துல கட்டி வச்சிருந்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மென்டாலிட்டி கரெக்டா இருக்காதுங்க மாட்டுக்கு. ஒரே இடத்துல கட்டி வச்சிருந்தா தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்குண்டான உணவு எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சுன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. நம்ம வெளியில கட்டி திரும்ப எல்லா பக்கம் புடிச்சிட்டு போயிட்டு இருக்கறனால எல்லாமே வந்து நல்லா இருக்கும். சரிங்க சார். மாடு மிக்சிங் தான் ஏன் சார்? எல்லாமே இருக்குங்க சார். அது சிந்திங்க, ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க. அந்த செவல மாடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெட் சிந்திங்க. மீதி ஹெச்எஃப்ங்க, ஜெர்சிங்க எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். தானமெல்லாம் என்ன சார் பண்றீங்க சார்? மேக்ஸிமம் வந்து நம்மளது ஒரு விவசாயத்துக்கு நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம் சார். எவ்வளவு சாணம் கிடைக்குதுங்க சார்? அதாவது வந்து நம்மளதே 3 தோட்டம் இருக்குங்க. நாம கணக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. முடிஞ்சுன்னா ஒரு 3 டிராக்டர் ஆச்சுன்னா உடனே வந்து தோட்டத்துக்குள்ளேயே வச்சுப்போம். எங்களோட யூஸுக்கே சரியா இருக்கும். ஆமாங்க. செட்டு தான் இது. இங்கே 2 செட் இருக்கு இல்லைங்களா? 2 செட்ல 30 மாடு கட்டிக்கலாம் இல்லைங்களா? தனியா செட்டுங்க. ஓகே சார். ஃபுல்லாவே இங்க மாடு எல்லாமே சார். பால் அதிகப்படுத்துறதுக்கு என்ன தீவனம் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? பால் அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரே தீவனம் யூஸ் பண்றது இல்லைங்க. 4-5 தீவனம் கலந்து போட்டுறதுனால உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து நிறைய இருக்கும். இப்போ கோதுமத்தை விடுங்க, பாலத்தை விடுங்க, அதே மாதிரி அந்த கலப்பு தீவனங்க, மக்காச்சோள மாவு, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போறதுனாலதான் உங்களுக்கு பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் எல்லாம் கலந்து போட்டீங்கன்னா ஒரே தீவனம் வந்து தொடர்ந்து ஒரே இதுக்கு எடுத்த வந்து பால் வந்து அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகாது. கால்சியம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன சார் பண்றீங்க? மேக்ஸிமம் வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா செனை ஊசி போடுவாங்க. கரெக்டா போட்டு ஒரு 6 மாசத்துல 7 மாசத்துல நம்ம நிறுத்திடணும். நிறுத்திட்டோம்னா அந்த 3 மாசம் ரெஸ்ட் விட்டா கால்சியம் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாட்டுக்கு உண்டான கால்சியம் கண்டிப்பா இருக்கும். நம்ம தெரியாம வந்து 8 மாசம் 9 மாசம் கறந்தாங்கன்னா அந்த கன்று ஈனுவதுக்கு ரொம்ப குறுகிய காலம்னா கண்டிப்பா வந்து கால்சியம் உடனே தேவைப்படும். அப்படி இந்த செட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த செட் இப்போ போட்டு ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க சார். 3 ஆண்டுகள். 3 வருஷம் ஆகுதுங்க. நீங்க கீழே வந்து கட்டாந்தரையில தான், அதாவது நீங்க மேட்டும் போட்டிருப்போம் சார்.
மேட்டும் இருக்கு, இதுவும் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வழுக்காம இருக்கிறதுக்கு தான் வந்து இப்ப நம்ம காரையில கட்டி இருக்குங்க. மேட் வேணா நம்ம மேட் போட்டுக்கோங்க. மேட்டும் இருக்குது. மேட்டும் இருக்குங்க. மேட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எது சார் பெஸ்ட்? மாத்தி மாத்தி யூஸ் பண்ணணும் சார். சரிங்க சார். எதுவுமே ஒரே இடத்துல எதுவுமே வைக்க கூடாது. என்னோட இதே அதுதான். ஒரு மாடு வந்து இப்படித்தான் இருக்கணும் அதுக்கே தெரியக்கூடாதுங்க. நம்ம மாத்தி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து தன்னை மாத்திக்கணும். அப்பதான் வந்து மாடு நம்ம கிட்ட கரெக்டா நிக்குங்க. மண்ணுக்குள்ளே இருக்கணுங்க, காரையிலயும் இருக்கணும், மேட்லயும் இருக்கணும். அப்படி பழக்கிடுவாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா மாடு கீழே விழுந்துச்சுன்னா எந்திரிக்க முடியாது. காரையிலேயே கட்டோம்னா மேக்ஸிமம் வந்து கீழே விழுந்துன்னா எந்திரிக்காது. எல்லா ஃபார்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா காரையிலேயே கட்டியிருப்பாங்க. கீழே விழுந்ததுன்னா எந்திரிக்க ரொம்ப சிரமப்படும். நம்ம எல்லா இடத்துலயும் வெளியில கட்டி பழக்கிருப்போம். எல்லா மாடுமே அப்படிதான். கண்ணுல இருந்து எல்லாமே வந்து வெளியும் கட்டுவோம், உள்ளேயும் கட்டுவோம், மேட்லயும் கட்டுவோம். அது எந்த இடத்துல நம்ம கொண்டு போய் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகி முதல்ல இருந்து அப்படிதான் பழக்கிடுவோம். சரிங்க சார். தீவனங்கள்லாம் இதுல நீங்க செட் மாதிரி வச்சிருக்கீங்க. இதுலயே தீவனங்கள் எல்லாமே இருக்குங்க சார். வக்கிப்புல்லும் இருக்குங்க, மக்காச்சோள தட்டுங்க, அதுவோ வந்து மஞ்சள் சோள தட்டுங்க. கண்டிப்பா அந்த 3 இதுதான் மெயினுங்க. மக்காச்சோள தட்டு இங்க இருக்குங்க. இது ஆடுகளுக்கு தனியாக இப்ப பண்ணிருக்கோம். ஆடுகளுக்கு தனியா போலாங்களா சார்? போலாம் வாங்க. தனித்தனியா இருக்குங்க. இது ஆடுகளுக்கு தனியா இருக்குங்க. இது 16க்கு 30ங்க சார். ஆடுகள் இங்க எவ்வளவு இருக்குங்க சார்? ஆடுகள் வந்து ஒரு 30 இருக்குங்க சார். 30 இருக்கு. ஆமா ஆமா. இங்க தனியா இருக்கு. இன்னொரு ரேக் போட்டு இருக்கிறேங்க. சரிங்க சார். அது இப்போ நீ ஒரு 15-20 நாள்ல வேலை முடிஞ்சிருக்கு. தாயாடுகள்லாம் இதுதான் இல்லைங்களா? ஆமா சார். தாயாடுகள் தனியா இருக்குங்க. குட்டி ஆச்சுன்னா தனியா பிரிச்சு வைக்கிறதுக்கு இப்ப ரேக் செட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டிகளுக்கு தனியா மட்டும். சார் இப்ப மட்டன் விலை வந்து அதிகமாயிட்டே வருது இல்லைங்க? ஆமாங்க. அதுக்கு உங்களுடைய பார்வையில ஏதாவது கருத்து இருக்குங்களா சார்? கருத்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் வந்து இங்க இருக்கிற கடைகள் வந்து கண்டிப்பா வந்து அந்த விலை போகும். ஏன்னா அதுக்குண்டான வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா குட்டி 800 ரூபா, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நல்லதுதாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைகள் வந்து அதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்த கர்நாடகா, ஆந்திரா சைடு வர்றது வந்து அது இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்க சார். இப்ப நம்ம ஊருக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். டேஸ்ட் நம்மளுடைய நாட்டு வெள்ளாடோட டேஸ்ட் வேற எதுவுமே வராது. வராது. நம்மளுடைய சாணங்கள்லாம் இங்கே நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க. இருக்குங்க. சிவாஜி HFங்க. அது என்ன சார்? சிவாஜி HFன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு கண்ணுங்க பாருங்க. அந்த சைடு கண்ணு இருக்கு பாருங்க. ஆமா சார். வெள்ளையில செவலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சிவாஜி HFங்க. இது HFங்க. குதிரையெல்லாம் அங்கங்க கட்டி வச்சிருக்கீங்க. தனித்தனியா இருக்குங்க சார். எல்லாமே வெளியில இருக்குங்க. நைட்டு வந்து தனித்தனியா செட் இருக்கு, ரேக் இருக்கு. தனித்தனி ரேக்ல தான் போடுவோங்க. உங்களுக்கு செட் ஒண்ணு 3-4 செட் இருக்குங்க. நம்ம குதிரைகளுக்கு உண்டான வண்டிங்க, ரேக்லா வண்டின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் எவ்வளவு தூரம் சார் போயிருக்கீங்க? அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கோம். தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கீங்க. எவ்வளவு மணி நேரம் ஆச்சு சார்? முன்னத்த நாள் நைட்டு கிளம்பணும், அடுத்த நாள் சாயந்தரம் போயிருக்கோம். நம்ம டிராபிக்ல போறது சிரமம் தானே சார்? நம்ம தனியா கார்ல போறது வேறங்க, குதிரைகளுக்கு பண்றது வேற. கராச்சி ஆடு. ஆமா, கராச்சி ஆடு. இது எவ்வளவு வரைக்கும் வளரும் சார்? இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும் போகும். பால்கள் வந்து பால் உற்பத்தி திறன் வந்து இந்த ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். எவ்வளவு பால் கறக்கும் சார்? ஒரு நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் இருந்து 2 லிட்டர் கறக்கும். 1.5 லிட்டர் 2 லிட்டர் கறக்கும். இது நம்ம எப்படி சார் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பாங்க. இது தனித்தனி கொட்டைகள். இது வெளியில இருக்கிற குதிரைகள் இருக்கு இல்லைங்களா? தனித்தனியா ரேக் அங்க போட்டுக்கலாங்க. அதுவா வந்து இப்ப செட் இப்ப போட்டு இருக்கிறோம். அது குதிரைகளுக்காக எல்லாம் ரெடி பண்ணி ஒரு செட் தான். ஆமா, இதெல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். அப்போ 30 மாடுகள் அப்படிங்கும்போது அதை பராமரிக்கிறதுக்கு நீங்க ஆட்கள் நியமிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே, ஆட்களும் நியமிச்சிருக்கீங்க சார். 350 லிட்டர்னா 10 நாளைக்கே 3500 லிட்டர், மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 10500 லிட்டர் வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. பால்காரங்களுக்கு வந்து கறந்து கொடுத்துறாங்களா உங்க ஆட்கள், இல்ல அவங்க வந்து கறந்து? இல்ல, நம்மளே கறந்து கொடுத்துருவோம். ஓகே, அப்படிங்கும்போது இது வந்து 1 லிட்டருக்கு வந்து பால்காரங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு ரூபாய் வரைக்கும்? நாங்க பால்காரங்களுக்கு கொடுக்கறது வந்து 38 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோங்க. ஓ, சரிங்க சார். நாம கொடுக்கறதுங்க. அவங்க வந்து 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து தொழில் வந்து இது இல்லைங்க, வேற ஒரு தொழில் இருந்ததுனால, இது முதல்ல இருந்தே இருந்ததுனால, இது விட முடியாதனால அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு வரைக்கும் எடுக்க முடியும்? வருமானம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, வருமானம் இருக்கிற எந்த அளவுக்கு வந்து பாடு வருமோ அதுக்கு தகுந்தமான ரிசல்ட் இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேவு, அதான் வந்து பாத்தீங்கன்னா தவிடு,
அப்படிங்கிறது வந்து கலப்பு தீவனம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து வேறங்க. அது இல்லாம இதர உங்களுக்கு பச்சை தீவனம்னு வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோள தட்டுங்க, அந்த மாதிரி தட்டை ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போ நேப்பியர் இருக்கு இல்லைங்களா, சூப்பர் நேப்பியர், அந்த மாதிரி புல்லு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தீவனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா வரும். இப்ப எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பண்ற போது வந்து செலவினங்கள் வந்து ஜாஸ்தியாகும். அதுதான் வித்தியாசம். செலவினங்கள் கம்மியா இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணோம்னா வந்து ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பாத்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் உங்களுக்கு 40 ரூபா வரைக்கும் நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. ஒரு 350 லிட்டர்னா 400, ஒரு 2 இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இதுல வரக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள்லாம் போக ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ₹1 ஆவரேஜான்னு கணக்கு போட்டுக்க வேண்டியதுதாங்க. ஏன்னா வந்து ஒரு சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சனையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து கம்மியாகும். அந்த டைம்ல வந்து ஏவரேஜா கணக்கு போற போது வந்து பாத்தீங்கன்னா ₹1 மாசமான வர மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ மாடுகளை பற்றி நீங்க சொன்னீங்க சார். மாட்டு கொட்டை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? மாட்டு கொட்டைன்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மட்டையில தான் இருந்துச்சுங்க. ஓலையில நம்ம இந்த தென்னை மரத்துல இருந்து விழுகிற மட்டையில தான் முதல்ல பண்ணுவோம். திரும்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே வந்து ஜிஐ சீட், இந்த மாதிரி கலர் சீட் போட்டு இந்த மாதிரி பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் 50 வருஷம் நம்ம ஒன்னும் பிரச்சனையே இல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுங்களா சார்? மேக்ஸிமம் வந்து நோய் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை ஜாஸ்தியா மழையில தான் நனைஞ்சாலோ இல்ல வெயில் காலத்துல வெயில் டைம்ல நிறைய அதான் வந்து சில டைம் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. ஆமாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து கரெக்டா பண்ணிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கரெக்டா கிடைக்குங்க. இப்ப 4 செட்டா நீங்க பிரிச்சிருக்கீங்க. மாடு, ஆடு பிளஸ் கோழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு தனியா நீங்க 4 செட்டுகளா நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்குங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சேவலுக்கு உண்டானதுங்க, தனியா செட். ஆமாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடுங்க, இதுலயும் மாடுங்க, தனியா வந்து ஆட்டுக்கு தனியா இருக்குங்க, குதிரைகளுக்கு வந்து தனியா வந்து ரேக் தனித்தனியா இருக்கு. ஆமாங்க. அப்படி இருந்ததுன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது வந்து இதுக்கு இருக்கிற நோய் தாக்கம் ஏதாவது இருந்ததுன்னா மற்ற விலங்கினங்களுக்கு வந்து பரவாம இருக்கும். ஒண்ணுக்கு வந்துன்னா ஏன்னா இதனோட எல்லா இதுவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இப்ப ஆட்டுக்கு வர்றது வந்து கண்டிப்பா வந்து மாட்டுக்கு பரவும். மாட்டுக்கு வர இப்ப தனித்தனியா இருந்துச்சுன்னா இதுக்கு உண்டான மெடிசன் இதுக்கு மட்டும் கொடுத்தோம்னா ஈஸியா வந்து ரெக்கவர் ஆயிடும். ஓகே. நம்மளுடைய ஃபார்ம் பேர் என்ன சார்? நம்ம ஃபார்ம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தோப்பு ஃபார்ம்ஸ்னு இருக்குங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே தெரியுங்க. தோப்பு ஃபார்ம்ஸ்னு இருக்குங்க. இப்போ ஆடுகள் வந்து தலைச்சேரி ஆடுகளும் நாட்டு வெள்ளாடுகளும் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா சார். இப்போ எத்தனை ஆடுகள் நம்ம கிட்ட இருக்கு? ஆடு வந்து ஒரு 30 இருந்து 50 இருக்கு. 50 ஆடு. ஆமாங்க. தலைச்சேரி ஆடுகளுக்கும் நாட்டு வெள்ளாடுகளுக்கும் என்ன வேறுபாடு? தலைச்சேரி ஆடுகள்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. இப்ப நார்மலா நாட்டாடுகளை வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து சீக்கிரமா நிறைய இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குட்டி இருந்துச்சுன்னா நாட்டாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல வளர வந்து இந்த தலைச்சேரியில வந்து ஒரு 2 மாசத்துலயே அந்த 3 மாசத்துக்கு உண்டான வளர்ச்சி வந்து இதுல கிடைக்கும். ஏன்னா பால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் தலைச்சேரியில. நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதை விட வந்து நாட்டாடுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு. அதான் வித்தியாசம். எவ்வளவு வச்சிருக்கீங்க? கெடா குட்டி எவ்வளவு வச்சிருக்கீங்க? கெடா குட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 25 குட்டி இருக்கு. 15 இருந்து 25. ஆமாங்க. பிறவை குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 இருக்கு. இனப்பெருக்கத்துக்காக. ஆமாங்க. எல்லாமே இனப்பெருக்கத்துக்காக. சரி, இது நீங்க எங்க விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? விற்பனைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் ஏரியாலயே நம்ம கொடுத்துருவோங்க. இங்க ஏதாவது இந்த கோயில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா தேவைப்படுங்க. அப்ப நாங்க கொடுத்துருவோம். ஓகே சார். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தபடி நீங்க வச்சிருக்கிறத பத்தி கேட்பாங்க. சேவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 சேவல் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா. இதுக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ணி தான் நீங்க கொடுப்பீங்க. சரி, இந்த சேவல் வளர்ப்புக்கும் என்னென்ன மாதிரி முறைகளை நீங்க கையாள? சேவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்பா மூலியமா எனக்கு பழக்குங்க. எங்க அப்பாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவோட அப்பா, அதனால வந்து 3வது தலைமுறைன்னு அதான் நான் சொன்னேன். முதல்ல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதான் வந்து ஒருத்தவங்க பழகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கிற போது வந்து அந்த இடத்துல என்ன இருக்குதோ அது மைண்ட் செட் ஆயிரும். சோ அதனால வந்து முதல்லயே இருந்ததுனால அந்த மைண்ட் செட் சரி இது இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு. சேவலாகட்டும் குதிரையும் ஆகட்டுங்க, இந்த 2 அப்படித்தான் வந்தது. மாடும் அதே மாதிரிதாங்க. அது இருந்ததுனால என்னன்னா அவரு எப்படி பண்றாரு என்ன ஏதுங்கிறது எப்படி வளர்த்துறாங்க என்ன வந்து அதான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சேவல் ரெடி பண்ணோம்னா அதுக்கு உண்டான முறை எப்படி பண்றாருங்கிற முறையை வந்து நம்ம முதல்ல இருந்தே கத்துட்டனால இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட்டா நம்ம ரேக் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா முதல்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணா கட்டலாம். இப்ப இந்த வீடு ஜாஸ்தி தான், நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தி. அதனால வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ரேக் கம்பல்சரி வந்து ரேக் கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்கிற இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்கலாம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு வந்து வராம இருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணாதான் வந்து சேவலுக்கு வந்து உடனே வந்து காப்பாற்ற முடியும். இப்போ மாடு குதிரைனா கூட பிரச்சனை இல்லைங்க. சேவல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும். சேவல்லாம் வந்து உடனுக்குடன் பார்த்தாதான் வந்து தீர்வுங்க. ஒண்ணுக்கு வந்ததுன்னா திரும்ப எல்லாத்துக்குமே உடனே வந்து பரவிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு
காப்பாத்திரும். ஓகே. விலை நிர்ணயம் எப்படி சார் நீங்க இதுக்கு? விலை நிர்ணயம் வந்து பாத்தீங்கன்னா 5000 55,000 60,000 வரைக்கும் இருக்கு ஒரு சேவல். சார் இது மூலமா நமக்கு எவ்வளவு ரூபாய் வருமானம் வரைக்கும் நம்ம இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹாபின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வியாபாரத்துக்காக இது இல்லை, எல்லாமே நாங்க எங்களோட சொந்த யூஸும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். விற்பனைங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் தாங்க. யாராவது ரொம்ப வேண்டியவங்க யாராவது கேட்டாங்கன்னா மட்டும்தான், ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது வந்து சொல்லி ரெஃபர் பண்ணா மட்டும் நம்ம கொடுப்போம். அவ்வளவுதாங்க. மற்றபடி வந்து எதுவும் கிடையாது. இது எங்களோட சொந்த உழைப்புக்காக நாம ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி இதுல வந்து நாங்க கொண்டு போய் வந்து பண்ணுவோம். எப்படி சார் கோழிகளுக்கு கொடுக்குறீங்க? அதான் வந்து பாத்தீங்கன்னா தீவனங்கள்னா நார்மலா கொடுக்குற தீவனங்கள் வேறீங்க, சேவலுக்குன்னு உண்டான தீவனங்கள் வேறீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகி கம்பு 2 கலந்து கொடுப்போங்க. அதாவது ராயினா வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலத்துக்கு வந்து ராய் கொடுப்போம், வெயில் காலம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்பு மட்டும் கொடுப்போம். செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் ஏதாவது நான் ரொம்ப தயார் பண்ணக்கூடிய சேவல் இருந்துச்சுன்னா கருப்பு சுண்டல் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கண்டிப்பா கொடுப்போம். அது கொஞ்சம் ஆரோக்கியம். ஆமா, அது வந்து என்ன கருப்பு சுண்டல்னா ஒரு 10 சுண்டல் எல்லாத்துக்கும் நைட்டே ஊற வச்சிருவோம். காலையில எழுந்திரிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சுண்டல் எல்லா சேவலுக்கும் 10 சுண்டலுங்க, பேரிச்சம்பழம் எல்லாத்துக்கும் ஒரு 2 அந்த மாதிரி கொடுப்போங்க. நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்க சார். நோய் மேலாண்மை நம்ம கட்டித்துறையில வந்து இப்ப வரைக்கும் வெள்ளை கழிச்சல் வராத அளவுக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாமே பழகிறது வரைக்கும் பிரச்சனைங்க. பழகிறதுக்கு முன்னாடி வந்து நோய் இருப்பதுனால நிறைய சேவல் நான் இழந்திருக்கிறேன், இல்லைன்னால சொல்ல முடியாது. ஆனா இப்போ வந்து ஒரு சேவலும் கூட வந்து நம்ம செட்ல வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஒரு சேவலும் கூட நோயினால வந்து போனது கிடையாது. அதுக்குண்டான ரிசல்ட் மருத்துவம் நாட்டு மருந்தும் தெரியுங்க, இங்கிலீஷ் மெடிசனும் தெரியும். ஆமாங்க. அடுத்தபடியா நம்ம குதிரைக்கு வருவோம். நம்ம கிட்ட எத்தனை குதிரைகள் வச்சிருக்கீங்க? குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா பந்தய குதிரைகள் வந்து 6 குதிரை. 6. ஆமா சார். இந்த குதிரைகளை எப்படி நீங்க வளர்த்தீங்க? இதுக்கு எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நீங்க பந்தய குதிரையை நீங்க ரெடி பண்றீங்க? பந்தய குதிரைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பா ஓட்டிட்டு இருந்தாருங்க, அதுக்கு முன்னாடி தாத்தாங்க, 3வது தலைமுறை அப்படித்தான் வந்ததுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஉசி பார்க்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1970 இருந்தே நாங்க ஓட்டியிருக்கோம். அப்பாவோட அப்பா அந்த மாதிரிங்க. பிடி உஷா வல்சமா கையிலேயே வந்து அப்பாங்க எல்லா கப்பு வாங்கியிருக்காங்க. ஓவரால் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு லட்சுமி மில்ஸ் அவன் அந்த டைம் அவங்க எல்லாம் ஓட்டுற போது நம்ம ஓட்டியிருக்கோம். 1980s அந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்மளுதுன்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தோப்புனா யாருங்கிறது வந்து தெரியுங்க. அப்போ இருந்ததுதாங்க அந்த குதிரைன்னா யாருன்னு அப்ப தெரிஞ்சது. திரும்ப வந்து அந்த குதிரை வந்து எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்ததுனால வந்து எப்பவுமே வந்து பந்தயத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு 4 குதிரைகள் வந்து தயார் நிலையில இப்போ வச்சுட்டே தான் இருப்போம். இப்போ நீங்க எப்படி இந்த குதிரைக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவன முறைகள் கொடுத்து எப்படி ட்ரெயின் பண்றீங்க? குதிரைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவனங்கள் வந்து கொடுக்கும் முறை வந்து ஒவ்வொரு குதிரைகளுக்கு ஒவ்வொரு மாதிரிங்க. இப்போ நார்மலாக பந்தய குதிரைன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு கரெக்டாக வந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கும் முறை வந்து தீவனங்கள் கொடுக்கும் முறை வந்து 5 டைம் பண்ணணும். சரிங்களா? அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுங்க. சரிங்களா? கொள்ளு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கொடுப்போம். சரிங்களா? சம்பா கோதுமை, ராய் மாவு, அவளுங்க. காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி இதுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து மருந்து ஜீரணமா இருக்கு உண்டான மருந்துன்னு ஒன்று கொடுப்போம். அதனால வந்து எல்லாமே அப்படிதான் கொடுக்க போகிறோம். இந்த குதிரை வளர்ப்புல வந்து நமக்கு வருமானமும் கிடைக்கும் சார்? வருமானங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா பேருக்காக மட்டும்தான் சார். நம்மளோட அந்த பேருக்காக மட்டும்தாங்க. இங்கிருந்து நம்ம போய் அங்கே ரேஸில் ஓட்டி அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னாருடைய குதிரை இவங்களுது அப்படின்னு. அந்த மைண்ட் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம பணத்துக்கான இப்ப நம்ம பிரைஸ் வாங்கின கூட நிறைய பேர் கேட்டுதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சேல் பண்றது விற்பனைக்காக இல்லைங்க. எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் யூஸுக்கு தான். எங்க சார் நீங்க இந்த குதிரை பந்தயம் எல்லாம் நடக்குதுங்க? குதிரை பந்தயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் நடக்குது. எத்தனை போட்டியாளர்கள் அதுல கலந்துக்குவாங்க? குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு போட்டியாளர், அதாவது வந்து ஒவ்வொரு செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப 43 இன்ச்சு, 45ங்க, பெரிய குதிரை, சிறிய குதிரை, நடுக்குதிரை அந்த மாதிரி இருக்குங்க. சிறிய குதிரைனா 43 இன்ச்சு அளவுங்க, நடுக்குதிரைனா 45ங்க, பெரிய குதிரைனா அளவு இல்லாது எது வேணா ஓட்டிக்கலாம். அதுல வந்து ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 25 குதிரை வரைக்கும் போட்டியில கலந்துக்கும். அதுல 1 2 3 4 பரிசுங்க. அந்த 4ல வந்து எது வந்துச்சுனாலும் பரிசு, இல்லைன்னா வந்து பரிசு கிடையாது. அந்த 4க்குள்ள வர்றது பேருங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளா பந்தய வீரரா இருக்கீங்க? நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துல இருந்து 20 வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கீங்க. அப்பாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கப்புல இருந்து 40 கப்பு இப்ப வாங்கியிருக்கு. இப்போ ஒரு 2-3 தனியா நான் என்னோட தனிப்பட்ட முறையா அப்பா வந்து ஒரு 100ல இருந்து 150 கப்பு வாங்கியிருப்பாங்க. எல்லாமே நம்ம கப்பு எல்லாம் இங்க இருக்குங்களா சார்? அது வீட்டுல இருக்குங்க. ஓகே. அது எல்லாமே நம்ம வச்சிருக்கீங்க. இருக்குங்க. ஓகே சார், நம்மளுடைய ஃபார்ம் வந்து சாதாரணமா நார்மலா பீப்புள்ஸ் வந்து ஏதாவது பார்க்க அலௌட் இருக்குங்களா எப்படி சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபார்ம் எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க? ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பன்னிமடை
தோப்பு தோட்டம்னு போட்டாலே கூகுளில் வந்துடும். நம்மளுடைய ஃபார்மை பற்றி நிறைய தகவல்கள், தோப்பு ஃபார்ம்ஸ் அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து நீங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே சார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பல தகவல்கள் பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ சார் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி ஷெட்யூல்ல கூட நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஃபார்மை வந்து நம்ம சேனல்ல இதுதான் முதன்முறையாக நம்ம காட்டுறோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவா டுவெண்டியை பாருங்க, பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். நன்றி.